சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் சுவிட்சர்லாந்துக்கே சொந்தமான மக்களுக்கு பாரிய பிரச்சனையை கொடுத்த ஒரு தகவலாக இதை எடுத்துக்கலாம். சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டவர்கள் குடியேறத்தால அங்க இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் இழக்கப்படுது, வேலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு மாயைக்குள்ளே இருக்காங்க. உண்மை நிலவரத்தை இந்த தகவல் உங்களுக்காக உடைக்க போகுது. சுவிட்சர்லாந்துல கடந்த சில ஆண்டுகளாகவே எடுத்துக்கிட்டா குடியேற்றமா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், அதோட வேலை இல்லாமை, இந்த பிரச்சனை குறித்து அரசியல் அதோட சமூக மட்டங்கள்ல விவாதங்கள் சூடு பிடிச்சிருக்கு. குறிப்பா வெளிநாட்டில இருந்து அதிகமான மக்கள் நாட்டுக்கு வாரத்தால உள்ளூர் மக்களினுடைய வேலை வாய்ப்பெல்லாம் குறையுதா அப்படி என்ற கேள்விதான் இப்போ அடிக்கடி பார்க்கலாம். சிலர் எளிதா ஒரு கணக்கிட்ட முன்வைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஆண்டுல ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு மக்கள் சுவிஸுக்கு வந்தாங்கன்னா அதே நேரத்துல உள்ளூர் மக்களுடைய வேலை இல்லாமையும் அதிகரிச்சா ரெண்டு விஷயங்களையும் பொருத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம போறதுக்கே வெளிநாட்டவங்க தான் காரணம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேலை சந்தையினுடைய இயல்பு இருக்கு இல்லையா, இதை விட ரொம்பவே சிக்கலானதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணித்தான் இந்த சம்பவத்துக்கான விளக்கத்தை சொல்றாங்க. சுவிஸ் தொழில் முனைவோர் சங்கம் ஒரு தகவலை வெளியிடுது. 2025ஆம் ஆண்டினுடைய 4வது காலாண்டு எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்துல சுமார் 2,56,000 பேர் வேலை இல்லாம இருந்திருக்காங்க. இது முந்தைய ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 31,000 பேரோட அதிகரிப்பு காட்டுது. இதனால வேலை இல்லாத விகிதம் சுமார் 5% உயர்ந்திருக்கா. அதே காலத்துல சுவிட்சர்லாந்து குடியேற்ற செயலகம் ஒரு தரவை வெளியிடுது. 2025ஆம் ஆண்டில 74,675 பேர் நிகரமாக நாட்டுக்கு குடியேறி இருக்காங்க வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு எண்ணிக்கைகளையும் ஒரே நேரத்தில் பார்த்தா வெளிநாட்டவங்க அதிகமா வந்ததால தான் உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு முடிவை சிலர் எளிதாக எடுக்கலாம். ஆனா நிபுணர்கள் சொல்றாங்க என்னன்னு தெரியுமா, வேலை சந்தை ஒரு சாதாரண கணித பிரச்சனை கிடையாதுங்க. கூட்டி கழிக்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு குறைஞ்சா அதே எண்ணிக்கையில வேறொருத்தர் வேலையை இழக்கிறார் என்ற மாதிரி அது செயற்படுத்தப்படவும் முடியாது. உண்மையில நிறுவனங்கள் பொதுவா எடுத்துக்கிட்ட ஒரு பணியாளர் என்ற அடிப்படையில மாத்திரம் வேலை வாய்ப்புகளை கொடுக்காது. அவங்க அந்த துறையில அனுபவம் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, ஸ்கில்ஸ் இருக்குதா, கல்வி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தேடுவாங்க. உதாரணமா ஒரு தொழில்நுட்ப பொறியாளர் எடுத்துக்கிட்டா அவரை நிர்வாக அலுவலகத்துல உடனடியாக அவருடைய செயற்பாட்டை பார்க்க முடியாது. அவருக்கு பயிற்சியும் தகுதியும் அவசியமாகுது. அதே மாதிரி தான் மருத்துவத்துறையிலையும் செவிலியர்கள், பராமரிப்பு பணியாளர்களையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் தகுதியும் பயிற்சியும் அவசியமாகுது. அதாவது இப்படியான டேட்டாஸ் எடுத்து பார்த்தா வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகமா பணியமர்த்தப்படுற துறைகள்ல உள்ளூர் வேலை இல்லாமை அதிகரிக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகள்ல சுவிட்சர்லாந்துல வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகமா சேர்ந்த துறைகள் எதுன்னு தெரியுமா? சுத்தம் செய்கிற சேவைகள், தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளத்தோட கட்டட வசதி மேலாண்மை, மருத்துவ மற்றும் பராமரிப்பு சேவைகளா தான் இருக்கு. இந்த துறைகள்ல உள்ளூர் மக்களுடைய வேலை இல்லாமை விகிதம் இருக்கு இல்லையா, அதிகமாகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மாறாக வேலை இல்லாமை அதிகமா இருக்கிற துறைகள் எதுன்னு தெரியுமா? நிர்வாக அலுவலக பணிகளும் விற்பனை துறைகளும் என்றுதான் சொல்லப்படுது. இந்த துறைகள்ல வெளிநாட்டு தொழிலாளர்கள் வருகை ஒப்பீட்டளவில் குறைவா தான் இருந்திருக்கு. இதனால வேலை சந்தையில முக்கியமான பிரச்சனை குடியேற்றம் கிடையாதுங்க. வேலை வாய்ப்புகளுக்கும் வேலை தேர்றவங்களோட திறன்களுக்கும் இடையிலான பொருத்தமின்மை தான் காரணம் என்றது தெளிவாகுது. ஒவ்வொரு தொழிலும் தனித்துவமான திறன்களையும் அனுபவத்தையும் அடிப்படையாக வச்சதுன்றதை எல்லாரும் உண்மையா புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் பல ஆண்டுகள் கற்றுத் தேர்ந்த திறன்களை உடனடியா வேறு துறைகளில் பயன்படுத்துறது எளிதான விஷயமே கிடையாது. ஒருத்தர் தன்னுடைய தொழிலை மாற்றிக்கொள்ள விரும்பினாலும் புதிய பயிற்சி, கல்வியத்தோட அனுபவம் பெறத்துக்கு காலம் கொஞ்சம் தேவை. அதனால வேலை சந்தையில தொழில் மாற்றம் நடைமுறையில ரொம்பவே மெதுவா தான் நடக்கும். அதுவும் சிக்கலானது தான். நிறுவனங்களோட பார்வையில பார்த்தோம்னா பணி இடத்துல ஒரு இடம் காலியா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, விரைவா நிரப்போணும் என்றுதான் அவங்களுடைய பொறிமுறையே. ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பணியிடம் நீண்ட காலமா வெற்றிடமா இருந்துச்சுன்னா அது உற்பத்தி தாமதத்தை ஏற்படுத்தலாம், திட்டங்கள் நிறுத்தப்படலாம், அதோட பொருளாதார இழப்போட நிறுவனத்தை மூற நிலைமையும்
வந்துடும். இதனால தேவையான திறன்களை கொண்ட பணியாளர்களை நிறுவனங்கள் விரைவா தேடும். இந்த சூழல்ல சுவிட்சர்லாந்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதாவது சுதந்திர சுழற்சி ஒப்பந்தம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட இந்த ஒப்பந்தம் இருக்கு. இதுதான் சுவிட்சர்லாந்துக்கு முக்கிய பங்காற்றுது. அதாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தேவையான திறன்களை கொண்ட தொழிலாளர்களை வெளிநாடுகள்கிட்ட இருந்தே எளிதா எடுத்துக்கலாம். குறிப்பா சுவிட்சர்லாந்து போன்ற சிறியதானாலும் ரொம்பவே நிபுணத்துவம் கொண்ட பொருளாதார அமைப்பில் அது முக்கியமான பங்கு வகிக்குது. சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரம் பல உயர்திறனத்தோட தொழில்நுட்ப துறைகளை சார்ந்திருக்கு. மருந்து தயாரிப்பு எடுத்துக்கலாம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், மருத்துவ சேவைகள். இந்த துறைகள் தான் திறமையான பணியாளர்களினுடைய தேவை தொடர்ந்தும் அதிகமாயிருக்கு. இந்த தேவைகளை முழுமையாக உள்ளூர் வேலை சந்தையிலிருந்து மாத்திரம் பூர்த்தி செய்யறது எப்போதுமே சாத்தியமா இருக்காது. அதே நேரத்தில் வேலை இல்லாமை அதிகரிக்கிறதும் கவலைக்குரிய ஒரு அறிகுறியாகவே பார்க்கப்படுது. பொருளாதார வளர்ச்சி மந்தமாகிற நேரத்தில் இல்லைன்னா சில துறைகள்ல மாற்றங்கள் ஏற்படுற நேரத்தில் வேலை இல்லாமை என்ற விஷயம் உயரத்தான் செய்யும். ஆனா அந்த உயர்வுக்கு காரணம் குடியேற்றம் தான் அப்படின்றது தேவையற்ற ஒரு விஷயம் தான் பொருளாதார ஆய்வாளர்களும் சொல்றாங்க. மொத்தத்தில் சுவிட்சர்லாந்தினுடைய வேலை சந்தையை உண்மையா புரிஞ்சு கொள்ளணும்னா குடியேற்ற எண்ணிக்கையையும் வேலை இல்லாம எண்ணிக்கையும் மாத்திரம் பார்க்கிறது போதுமானதா இருக்காது. வேலை வாய்ப்புகளுக்கும் பணியாளர்களோட திறன்களுக்கும் இடையிலான பொருத்தம், பொருளாதார தேவைகள், தொழில்துறை மாற்றங்கள் போன்ற பல காரணிகளை ஒன்றாக கவனத்தில் எடுத்தாதான் முழுமையான டேட்டாவையே நாம தெரிஞ்சிக்கலாம், உண்மையையும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் விளக்குறாங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.